ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலுமுள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. எசேக்கியேல் 1 அதிகாரம் வசனம் 28 முன்பகுதி. பாருங்கள், எசேக்கியேல் தீர்க்கதரிசியை மிகவும் ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி. தேவ தரிசனத்தை மிகவும் தெளிவாய் கண்டவராம் அவர். அப்படின்னு சொன்னால் ரொம்ப பாருங்கள், அவருக்குன்னு அதை சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, அந்நிய நாட்டில் சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்ட இடத்துல தேவ தரிசனம் பெற்று சிறையிருப்பில் இருந்தவர்களுக்கு தேவனுடைய செய்தியை அறிவித்தாராம். அதில் முக்கியமானதுனா உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்த அந்த தரிசனமும் வருங்கால தேவாலயத்தின் தரிசனமும் சிறந்தவைன்னு போடப்பட்டிருக்கு. பாருங்கள், நல்ல ஒரு தீர்க்கதரிசி. அவருக்கு தேவ தரிசனம் கிடச்சி அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். 3ஆம் வசனம் பாருங்கள். 1:3. அந்த 5ஆம் தேதியிலே கல்தேயர் தேசத்தில் கேபார் நதியண்டிலே பூசி என்னும் ஆசானுடைய குமாரனாகிய எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அங்கே கர்த்தருடைய கரம் அவர் மேல் அமர்ந்ததான். அடிக்கடி இது போடப்பட்டிருக்கோம். ஆனால் அப்படி இருக்கும்போது அவர் என்ன செய்கிறார், அதில் என்ன கிடைக்குதாம், இதோ வடக்கேந்து புயல் காற்றும் பெரிய மேகமும் அத்தோடே கலந்த அக்கினியும் வர கண்டேன். அதை சுற்றிலும் பிரகாசமும் அதன் நடுவிலே அக்கினிக்குள்ளேருந்து விளங்கின சொகுசாவின் நிறமும் காணப்பட்டது. அதன் நடுவிலிருந்து 4 ஜீவன்கள் தோன்றின. அவைகளின் சாயல் மனுஷ சாயலாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு போடப்பட்டிருக்கு. அந்த 4 முகங்களை பற்றியும் அதுக்கு இருந்த 4 செட்டைகளை குறித்தும் இந்த 1ஆம் அதிகாரம் ஃபுல்லாக போடப்பட்டிருக்கு. அதனுடைய முகத்தை பற்றி, அதை காலை பற்றி, உடலை பற்றி, அதனுடைய செட்டைகளை பற்றி, இப்படி ஒவ்வொன்றும் நமக்கு இங்கே வந்திருக்குது என்ன சொல்கிறான்னா, அதனுடைய முக பிரகாசத்தை குறித்து. பிரகாசம் எப்படி இருந்துச்சான், மழை பெய்யும் நாளில் மேகத்தின் வானவில் எப்படி இருக்கிறதோ, எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலுமுள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. நம்ம சாதாரணமாக பார்ப்போம், மழை பெஞ்சு முடிஞ்ச உடனேயோ அல்லது இடையிலையோ பார்த்திங்கன்னா பெய்யும் போதோ திடீர்னு ஒரு இடத்துல வானவில் தோன்றும். அந்த இடத்த சுற்றிலும் அவ்வளோ பிரகாசமாக இருக்கிறத பார்க்கணும். மற்ற இடத்துல மந்தாரமாக இருந்தாலும் அந்த இடத்துல வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலுமுள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது. எது? அந்த 4 ஜீவன்களுடைய பிரகாசம். நீங்கள் வரிசையாக வாசித்து பாருங்கள். அதுக்கு முன்னால் கூட அக்கினி, அதன் மேலெல்லாம் உட்புறம் சுற்றிலும் அக்கினிமயமான சொகுசாவை நிறமாக இருக்க கண்டேன். சொகுசாவை நிறம்னு சொன்னால் அது ஒரு மஞ்சள் நிறம். எப்படி சிக்னலில் அந்த 3 லைட் இருக்கு இல்லையா, க்ரீன், ரெட்டு, எல்லோ, அதே போல் அந்த மாதிரி பலன்னு அந்த இருக்குமா, அதுதான் சொகுசாவின் நிறம். ஒரு வகையான மஞ்சள் நிறம் அப்படின்னு சொல்லி, ஒளிரும் மஞ்சள் நிறம். சாதாரண மஞ்சளில் ஒளிரும் மஞ்சள் நிறம், அதுதான் சொகுசாவின் நிறம்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படி காணப்பட்டதான். அது பாருங்கள், அடுத்த பகுதி சொல்லுது, 28 பின்பகுதி. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாக இருந்தது. அப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டு அவருடைய மகிமையின் சாயலை குறித்து சொல்கிறாங்க. மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாக இருந்தது. அதை கண்ட நான் கண்டபோது முகம் குப்புற விழுந்தேன். அப்பொழுது பேசுகிற ஒருவருடைய சத்தத்தை கேட்டேன். அப்போ ஆண்டவருடைய சத்தம் தான் அது, ஆண்டவருடைய சாயல் தான் அது. அப்படி அவர் அதை வெளிப்படுத்துகிறாரு எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு. 1ஆம் அதிகாரம் ஃபுல்லாக படித்து பாருங்கள். அவைகள் எப்படி இருந்துச்சு, அவைகள்ன்ற வார்த்தை நிறைய ஒவ்வொரு வசனத்துலேயும் சொல்லப்படுது. இது மட்டும் கடைசியாக இந்த அதிகாரம் முடியுது. மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலுமுள்ள அந்த பிரகாசம் காணப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் மழை பெய்யும் நாளின்னு சொல்லும்போது அது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. ஆசீர்வாதமான நாளில் நம்முடைய வெளிச்சம் பிரகாசமாக இருக்கும்படியாக மற்றவர்களுக்கு முன்பு அது பிரகாசிக்க வேண்டும். அப்போனா நம்ம எப்படி இருக்கணும்னா, கர்த்தருக்கு மகிமையுள்ள சாட்சியாக இருக்கும்போது அந்த மகிமையின் சாயலை நமக்கு அளிப்பார். நம்ம மரண சாயலை வச்சுருக்கிறோம், அந்த மரண சாயல் மாற்றப்பட்டு மகிமையின் சாயல் அவர் கொடுப்பார். கடைசி நாட்களிலே அந்த மரண சாயல் மாற்றப்பட்டு மகிமையின் சாயல். அந்த மகிமையின் சாயல் எப்படி இருக்கும்னா, மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாசம் காணப்படும். மழையை எத்தனை காரியத்துக்கு ஒப்பிடுறாங்க பாருங்கள். எனவே மழை என்பது ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதமான மழையை நாம் பெற்று பிரகாசம் உள்ளவர்களாய் நாம் ஜீவிப்பது மட்டுமல்ல, அநேகரை இந்த பிரகாசத்துக்குள் கொண்டு வர ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.
மரண சரீரம் மாற்றப்பட்டு மகிமை சரீரம் ஆகிடவே மகிமையினால் என்னை நிரப்புகிறே மரண பயத்தை நீக்குகிறே. அல்லேலூயா 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 என பாடிடுவோம், ஆனந்தமாய் முன்னேறிடுவோம். சோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, உன்னுடைய மகிமையின் சரீரம் எப்படி இருக்கிறது? அது சொகுசாவின் நிறம் போன்று இருக்கிறது, ஒளிமயமாக ஆண்டவரே பிரகாசமாக இருக்கிறது சொல்லி பார்க்குறோம். அந்த மகிமையான பிரகாசமான அந்த நிறத்தை எங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க ஆண்டவரே, அந்த பிரகாசத்தை எங்களுக்கு கொடுக்குறீங்க. நாங்கள் உமக்கு பயந்து அந்த ஆசீர்வாதத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்கும்போது எங்களையும் அப்படி நிரப்புகிறேன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்று வாழ நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். நேற்றைய பதில் சகரியாவின் வீடு. லூக்கா 1:40. இன்றைய கேள்வி, எதில் அகந்தையுள்ளவர்களை என்ன செய்தார்? எதில் அகந்தையுள்ளவர்களை என்ன செய்தார்?